மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான மத்திய அரசு நிரந்தர பணியிடங்களை வந்து ஜிப்மர் புதுச்சேரியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஜிப்மர் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மத்திய அரசு எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சரிங்களா. இது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுக்கு கீழே எய்ம்ஸ் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட், சரிங்களா. இது வந்து மத்திய அரசு நிரந்தர பணியிடங்கள் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக குரூப் பி குரூப் சியில் 209 வேகன்சிஸ் இருக்குது. இதில் தான் வந்து நம்ம மினிமம் +2 முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 24 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டெனோகிராஃபர் பணியிடங்களும் இருக்குது. இந்த இன்ஸ்டியூட் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது, அதே மாதிரி காரைக்கால் இருக்குது. இப்போ வந்து குரூப் பி மற்றும் குரூப் சி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிப்மர் புதுச்சேரியில் தான் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இதுதான் வந்து அட்மின் பிளாக்கு. அதே மாதிரி இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஹாஸ்பிட்டல்லே வந்து ஸ்பெஷலைஸ்டு உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளாக் இருக்குது. கேன்சர் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி பல்வேறு இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் டிப்ளமோ நர்சிங், அதே மாதிரி எம்எஸ்சி நர்சிங் போன்ற கோர்சஸ் இருக்குது. இது வந்து ஜிப்மர் அகாடமிக் சென்டர், அதே மாதிரி ஆடிட்டோரியம், இது மாதிரி வெல் எஸ்டாப்ளிஷ்டு இன்ஸ்டியூட்டில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், சரிங்களா. அதே மாதிரி மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் +2 முடித்திருந்தால் போதும். எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை, வேறு எந்த அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. ஓகே, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/8/2024. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 14/9/2024 இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து 2/9/2024 டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 2 பணியிடங்கள் தான் நம்ம எஸ்பெஷலி பார்க்க போகிறோம். ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 24 வேக்கன்சி இருக்குது. அதில் யூஆரில் 16, ஓபிசியில் 2, எஸ்சியில் 2, எஸ்டியில் 3, இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சி இருக்குது. குரூப் 2ல் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் 1 வேக்கன்சி, அதுவுமே யூஆர் போஸ்ட்டு தான், சரிங்களா. இந்த 2 பணியிடத்திற்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு, சரிங்களா. இந்த 2 போஸ்ட்லேயுமே வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படி ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் 4 போஸ்ட் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வ்டு, 10 போஸ்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரிசர்வ்டு. ஸ்டெனோகிராஃபரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பணியிடம் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் மற்றும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ரிசர்வ்டான போஸ்ட்டு, சரிங்களா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மினிமம் +2 முடிச்சிருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 35 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கு சர்டிஃபிகேட் தேவையில்லை. அவங்க வந்து ஸ்கில் டெஸ்ட்டில் அந்த டைப்பிங்கை கிளியர் பண்ணால் போதும். அந்த குவாலிஃபைங் ஆனாலே அவங்க வந்து செலக்டட், சரிங்களா. 19,900 வந்து லெவல் 2ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து சேலரி இருக்கும். ஃபஸ்ட் மந்த்லேருந்து 7th சிபிஎஸ்சி படி அப் டு 30 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம், சரிங்களா. அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் இதற்கும் மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. ஸ்கில் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டிக்டேஷன் வந்து 10 நிமிஷம் வந்து 80 வேர்ட் பர் மினிட்லும், அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 65 நிமிஷம் வந்து இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து மேனுவல் டைப் ரைட்டிங்கில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா 50 நிமிஷத்தில் இங்கிலீஷ் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதில் ஏதாவது வந்து நீங்கள் பண்ணால் போதும், சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை, சரிங்களா. அதே மாதிரி பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் 25,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பணியிடத்திற்கான சேலரி வந்து லெவல் 4ல் 7 சிபிசியில் இருக்குது. 27 வயது வரைக்கும் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா உண்டு அந்தந்த கேட்டகரிக்கு, ஓகேங்களா. ஓகே, இதற்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அந்த பேட்டர்ன் படி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து செலக்ட் ஆகலாம், சரிங்களா. மினிமம் வந்து சிபிடி அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் ரெண்டுமே இந்த 2 போஸ்ட்டுக்குமே உண்டு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து யூஆர்இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 50% எடுக்கணும். யூஆர்இடபிள்யூஎஸ்லேயே பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 45% எடுக்கணும். எஸ்சிஎஸ்டி ஓபிசி கேண்டிடேட் 40% எடுக்கணும், சரிங்களா. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டகரி கேண்டிடேட் இருந்தாலும் 50% எடுக்கணும், சரிங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 வருடம் வந்து எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. பிடபிள்யூடிலே யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு 10 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 வருடமும், எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு 15 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சிவில் சர்வீஸில் இருக்காங்க, சிவில் கவர்மெண்ட் சிவிலியனாக இருக்காங்க, எம்ப்ளாயாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, சரிங்களா. ஹவு டு அப்ளை அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எப்படி எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அதில் பார்த்தீங்கனாலும் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ எதன் மூலியமாக வேணாலும் பே பண்ணலாம். யூஆர்இடபிள்யூஎஸ்க்கு வந்து ₹1500, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ₹1500, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ₹1200, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிடிப்பாங்க. அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இருக்கணும். அதாவது ஒன்று வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரீ சேவ்டு ஃபோட்டோ இருக்கணும். அந்த ஃபோட்டோவில் உங்களுடைய பேர், ப்ளக்கார்டு இருக்கணும். அந்த ப்ளக்கார்டில் உங்களோட பேர் இருக்கணும். என்றைக்கு ஃபோட்டோ எடுத்தீங்களோ இதில் கீழே காமிச்சிருக்க மாதிரி அதே மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ இருக்கணும். இன்னொன்று வந்து ரியல் டைமாக உங்களுடைய கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதாவது செல்ஃபியில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி சைன் வந்து ப்ராப்பராக வந்து ரெடியாக வச்சுருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளிகபிள்னா அந்த சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அந்த சர்டிஃபிகேட்டு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருக்கணும். வச்சுருந்தீங்கன்னா அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில், சென்னையில், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், பெங்களூரு போன்ற முக்கியமான சிட்டிஸில் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய சிட்டிஸில் எக்ஸாம் சென்டர்ஸ் வரும், சரிங்களா? மார்க்ஸ் அவார்ட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஒவ்வொரு ஆன்சருக்கும் 4 மதிப்பெண்ணும், தப்பான ஆன்சருக்கு நெகட்டிவ் மார்க் -1 மதிப்பெண் போகும். ஆன்சர் பண்ணலை இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் வந்து 0 மதிப்பெண், எந்த விதமான மார்க்ஸும் போகாது, சரிங்களா? 2 பேர் ஒரே மதிப்பெண் எடுத்திருக்காங்கன்னா யார் கம்மியான நெகட்டிவ் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன், அதாவது நெகட்டிவும் சேமாக இருக்குன்னா அந்த ஏஜுக்கு போவாங்க. அதுலேயும் சேமாக இருக்குன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? இப்படி தான் வந்து அப்ளை பண்ணணும். நெசசரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மினிமம் 12ஆம் வகுப்பு அல்லது எனி டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லைனா யாராவது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது மாதிரியான செலக்டடாக இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் வந்து எப்போயாவது தான் வரும். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நன்றி.